கிறிஸ்து தன்னை தேவன் என்று வேதாகமத்தில் நிறைய இடங்களில் சொல்லியுள்ளார். அதில் ஒன்றுதான் யோவான் அதிகாரம் 8 வசனம் 56 முதல் 58 வரை. இயேசு கூறுகிறார், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான். உனக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ? மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன். இப்படி இயேசு கிறிஸ்து சொல்வதற்கு காரணம் என்ன? ஆபிரகாம் என்பவர் இயேசு கிறிஸ்துவிற்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு நபர். அப்படி இருக்க அவருக்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லலாம்? இதற்கு நாம் வாசிக்க வேண்டிய வசனம் யோவான் அதிகாரம் 1 வசனம் 1 முதல் 3 வரை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. இத புதிய ஏற்பாட்டில் யோவான் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தொடக்கத்திலே இறைவன் அவருடைய வார்த்தையின் மூலமாக தான் அனைத்தையும் படைக்கின்றார். இது நிரூபிக்கிற விதமா ஆதியாகமம் 1 அதிகாரம் 3 வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இங்க தேவனுடைய வார்த்தையின் மூலமாக வெளிச்சம் அப்படிங்கிறது உருவாகுது. அந்த ஒரு வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து என்று யோவான் குறிப்பிடுகிறார். இப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஆபிரகாமுக்கு முன்னரே இறைவனிடம் அவருடைய வார்த்தை உண்டு, அந்த வார்த்தையின் மூலமாக அனைத்தையும் அவர் படைக்கின்றார், அந்த வார்த்தையே இயேசு கிறிஸ்து. அதனாலவே இயேசு கிறிஸ்து கூறுகிறார், ஆபிரகாம் உண்டானதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று. ஆமென்.